ம் அண்ணியும் அப்படி இருக்கா வர முடியும். அங்கே போய் வா. இது காலாதி காலமா இருக்கும் இந்த இது, அதுக்காக எடுத்திருக்கிறேன். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய் ஹாய் ஹாய். ஓகே. முக்கியமா என்ன உங்களை எல்லாம் பார்த்தது எங்களுக்கு சந்தோஷம். சிரிச்சாலும் கலைச்சாலும் பேசுறதுதான் சந்தோஷம் என்னங்க. அதான் அதான் அதானே. நல்லது, இப்படித்தான் வாழ வேணும். தனியா இருந்தாலும் நீங்கள் பிரச்சனை இல்லை, சோழி இல்லை தானே, அது நல்லது. உங்களுக்கு என்ன பேர் பட்டுன்னு சொல்றது? மற்ற என்ன பேர்? சந்திரகுமாரியோ? பெரிய முன்னாடி இருக்கிறேன். நவமாக்கள் தெரிஞ்சனாக்கள் அப்பா அங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனா சொல்ல மாட்டார். அதாண்ட பழைய கதையெல்லாம் கேட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம். போட்டிருக்கலாம், உங்க பார்க்கலாம். இது ரவி என்ன வேறமா படிவான பொங்கல் இதுகளுக்கு நீங்கள் அந்த சிரப்பு கொண்டு விற்குது தானே, அதை வாங்கி கலந்து அடிச்சு விடுங்க தண்ணியோட, நல்ல செழிச்சு வரும். படிவா இருக்கு. சரி, எல்லாரையும் சந்திச்சா பெரிய சந்தோஷம். உண்மையில எப்படி சொல்றது, இப்படி காண கடவுள் தெரிவு செய்தார், அவளுக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப இது போட்டு நான் யூடியூப்ல உங்களையும் விடுவாங்க, உங்களையும் எடுத்துடுவோம். எல்லாரையும் பார்த்தாண்டு எனக்கும் தெரியாது, மறந்து போச்சு. சின்னதாண்டு மறந்துடுங்க. இருங்க அம்மதா, இருங்க பெரியம்மா, இருங்க. இந்த ஜெயமக்கா, மற்றது ரூபி, கார்த்திகா, இதெல்லாம் வந்து இன்றைக்கு வடையும் மிக்சரும் லெமன் பஃப் எல்லாம் வாங்கினது. இங்கால இருக்கிறது அனுஷாண்ட அம்மா, என் அங்க எனக்கு கைட்டா இருந்த கனடாவில் அவாட அம்மா, அவ வந்து வந்திருக்கணும் பார்க்க. வேறு என்ன தொடர்ந்து வீடியோ போடுவேன், பார்த்துக்கணும். இல்லை இல்லையம்மா அண்ணவான என்ன பதனி வந்துச்சு. இந்த நேரம் எல்லாம் உங்களை வாங்கி படம் பண்ணீங்க. வாங்க தம்பி, ராக்கி இவ்வளவு ராங்கியா வாழ்ந்து மனுஷி இப்படித்தான் மனுஷ வாழ்க்கை. குஞ்சியம்மா சாப்பிட்டீங்களா?
என்ன சாப்பிட்ட நீங்கள்? சோறு சாப்பிட்ட. கறி என்ன? என்ன கறி சாப்பிட்ட நீங்க? மீன் சாப்பிட்ட நீங்களோ அல்லது மரக்கறியோ? மீனா வேந்தண்ணா. என்னோட கேட்கறது சாப்பிடும். எல்லாருக்கும் Thank you. சாப்பாடு ஓகே. கணக்கா போட்டா பேரு சார். நீங்களே சாப்பிடுங்க கையோட. இல்ல பாருங்க அந்த பாத்து. இது சலாட் முட்டையா? வேற நாங்க எஸ்பிபி. பயங்கர குலப்படி போக்குக்கும் பேரத்துக்கும் ஒரே பாட்டு. இந்தியாவுக்கு போறாரு இவர் கொஞ்சம் நல்ல சரிகமாப்பாவுக்கு. ஒரே பாட்டா தான் கிடக்குது. நீ பாட சொன்னாலும் நீ பாட்டு படுவது இல்ல. கொஞ்சம் ஒரு பாட்டு எடுங்க சொல்லு. அதுல சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் அவசரம் போச்சு வரும். ஏன் இசை நிகழ்ச்சிக்கு அப்ப நிற்க அறிவு புத்தகங்களை தேடி எடுத்து கொண்டு வரணும். அதுக்கு இங்க யாழ்ப்பாணத்துக்கு போலாம் நீங்க. யாழ்ப்பாணத்துக்கு இருக்கு டபுள். அதுக்காண்டி 5-6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சிங்கப்பூர் போறீங்க. அதுக்கு மாற்றம் இல்லை. அங்க என்ன கோயில்கள் நடைமுறைகள் மற்ற கலாச்சார சில ஆற்றல் அறிவுகளை பெற்று வருவாங்க. காய்ச்சல் வந்தா என்ன செய்வேன்? காய்ச்சல் வந்தா என்ன செய்யறது? ஒரே பாட்டாதான் கிடக்கு ராத்திரியா. அக்கம் பக்கத்து நித்ரோல்றையில ஒன்று கேட்டா அப்பதான் சொல்லுவீனா. அப்பதான் சொல்லுவார் அப்பதான் தெரியும் எல்லாருக்கும் மாஸ்டர் விரதமா இருக்கு. அப்ப உங்களுக்கு பெம்பல் தான் இதனால எல்லாம் கூடுமே கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இதிலும்